சிஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சிஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99 648 86 879. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஜிஎஸ்டி வழக்க பத்தி பேச போறோம். இது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒரு வழக்கு. ஆமா, இது மேலோட்டமா பார்க்க ஒரு சாதாரண கேஸ் மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய சட்ட நுணுக்கங்கள் இருக்கு. கரெக்ட். கதை ரொம்ப சிம்பிள். ஒரு வரி செலுத்துபவர் தனக்கு கிடைக்க வேண்டிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசியை கிளைம் பண்ண வேண்டிய கடைசி தேதியை தவற விட்டுட்டார். உடனே வரித்துறை அதிகாரி என்ன பண்ணிட்டாருன்னா, சாரி, டைம் முடிஞ்சிடுச்சு, இனிமே கிரெடிட் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இதுல என்ன இருக்குன்னு தோணும். டெட்லைன் மிஸ் பண்ணா இப்படிதானே ஆகும்னு நாம நினைப்போம். ஆனா அங்கதான் இந்த கேஸோட அசல் விஷயமே ஆரம்பிக்குது. அவரு சும்மா இல்ல, நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த டெட்லைனை சொல்ற சட்டப்பிரிவே இல்லாதுன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு. அப்ப இது வெறும் காலக்கெடு பிரச்சனை இல்ல, சட்டத்தோட அடிப்படையே கேள்வி கேட்கிற ஒரு முயற்சி. இந்த வழக்கோட போக்குல ஒரு சின்ன சட்ட திருத்தம் வருது. அது மொத்த ஆட்டத்தையுமே எப்படி மாத்துச்சுங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆழமான விஷயம். சரி, முதல்ல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மனுதாரர் அவர் அக்டோபர் 2018 இருந்து மார்ச் 2019 வரையிலான காலத்துக்குரிய ஐடிசிய எப்போ கிளைம் பண்றார்? அக்டோபர் 2019 தாக்கல் செய்யறாரு. ஆனா ஜிஎஸ்டி சட்டத்தோட செக்ஷன் 16(4) படி அந்த டெட்லைன் முடிஞ்சிடுச்சு. அதனால ஆபீசர் இவரோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஓகே, இந்த செக்ஷன் 16(4) தான் இங்க வில்லன் மாதிரி. அதுதான் அந்த காலவரையறைய சொல்லுது இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு நிதியாண்டுக்கான ஐடிசிய அடுத்த நிதியாண்டு செப்டம்பர் மாசம் ரிட்டர்ன் போடுறதுக்குள்ள கிளைம் பண்ணணும். இந்த கேஸ்ல அந்த டைம் முடிஞ்சு போச்சு. சரி, டெட்லைன் முடிஞ்சது. ஆனா இதை ஏத்துக்காம கோர்ட்டுக்கு போறார். இந்த சட்டப்பிரிவே செல்லாதுன்னு சொல்ற அளவுக்கு அவரோட வாதங்கள்ல அப்படி என்ன ஒரு பலம் இருந்துச்சு? அவரோட வாதங்கள் ரொம்ப ஆழமானவை. முதல் பாயிண்டே ரொம்ப ஸ்ட்ராங். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செக்ஷன் 16(4) இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொல்றாரு. ஓ, கான்ஸ்டிடியூஷன் வரைக்கும் போயிட்டாரா? அவர் குறிப்பிட்ட அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன? 3 முக்கியமான ஆர்டிகல்ஸை சுட்டி காட்டுறார். ஆர்டிகல் 14, அப்புறம் ஆர்டிகல் 19(1)(g), கடைசியா ஆர்டிகல் 300(a). சரி, இதுல ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அது ஏன் இங்க கொண்டு வந்தார்? நல்ல கேள்வி. அவரோட வாதப்படி இந்த செக்ஷன் 16(4) வரி கற்றவங்களுக்குள்ளேயே ஒரு பாகுபாட்டை உருவாக்குது. அதாவது எல்லா கண்டிஷனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி, ஆனா இந்த டெட்லைன் மட்டும் தவறவிட்ட ஒரு நேர்மையான ஆளுக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல இந்த டெட்லைன் ஒரு தடைய உருவாக்குது. ஓ, புரியுது. எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு, ஆனா ஒரு சின்ன தேதி பிரச்சனைக்காக என்னோட உரிமையை பறிக்கிறது சமத்துவத்துக்கு எதிரானதுன்னு சொல்றார். சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. அடுத்தது ஆர்டிகல் 19(1)(g). இது தொழில் செய்யும் சுதந்திரம் பத்தினது. அதுக்கும் ஐடிசிக்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. சொல்லப்போனா ஐடிசிங்கிறது ஒரு தொழிலுக்கு ரத்தம் மாதிரி. அதுதான் அவரோட ஒர்க்கிங் கேபிட்டல். மூலப்பொருள் வாங்கும்போது கட்டின வரிய பொருள் விற்கும்போது கட்டுற வரியில கழிச்சுக்க முடியலன்னா அவரோட முதலீடு முடங்கிடும். ஆமா, தொழில் பண்றதுக்கான செலவு அதிகமாகும், லாபம் குறையும். கரெக்ட். இந்த மாதிரி ஒரு டெட்லைனை காட்டி என்னோட ஐடிசியை தடுக்கிறது என்னோட தொழில் செய்யும் சுதந்திரத்தையே பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் அவரோட 2வது வாதம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, 3வதா ஆர்டிகல் 300(a) சொத்துரிமை பத்தினது. ஐடிசி எப்படி ஒருத்தரோட சொத்து ஆகும்? இதுதான் அவரோட வாதங்கள்லயே ரொம்ப ஆழமானது. ஜிஎஸ்டி சட்டப்படி ஒருத்தர் எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செஞ்சுட்டா அவருக்கு ஐடிசி ஒரு உரிமையா மாறிடுது. அதாவது அது அவரோட சொத்து மாதிரி. ஓகே. ஆர்டிகல் 300(a) என்ன சொல்லுதுன்னா, சட்டப்படியான நடைமுறை இல்லாம யாருடைய சொத்தையும் பறிக்க முடியாதுன்னு சொல்லுது. இங்கே இவரோட வாதம் என்னன்னா, ஐடிசி என்பது என் சொத்து, அத ஒரு நடைமுறை காலக்கெடுவ காரணம் காட்டி அரசாங்கம் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது என்பதுதான். ஆக இது வெறும் வரி சம்பந்தப்பட்ட வழக்கு இல்ல. சமத்துவம், தொழில் சுதந்திரம், சொத்துரிமைன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படைகளையே தொட்டு பேசுற ஒரு வழக்கா மாறியிருக்கு. எல்லாரும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்துல ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்க இல்லையா? நிச்சயமா. ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா கோர்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்குமெண்ட்குள்ள போகவே இல்ல. அத முழுசா தவிர்த்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? அவ்வளவு பெரிய சட்ட கேள்விகளை கோர்ட் எப்படி அப்படியே தவிர்க்க முடியும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சட்டத்துல
டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு எளிமையான வழியில தீர்வு கொடுக்க முடியும்னா எதுக்கு சிக்கலான பெரிய சட்ட விவாதத்துக்குள்ள போகணும்? ஆமா, நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. வேறொரு சுலபமான வழியில கிடைக்குதுன்னா கோர்ட் அந்த வழியத்தான் தேர்ந்தெடுக்கும். அப்போ அந்த சுலபமான வழி என்ன? கோர்ட் எதை வச்சு இந்த வழக்க அணுகுச்சு? கோர்ட் ஒரு புதிய சட்ட திருத்தத்தை சுட்டி காட்டுச்சு. அதாவது ஃபைனான்ஸ் ஆக்ட் 2021 மூலமா ஜிஎஸ்டி சட்டத்துல சேர்த்த புதிய செக்ஷன் 16(5). புதுசா வந்த செக்ஷன் 16(5) அது என்ன சொல்லுது? அது எப்படி இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டது? அந்த பிரிவு ஒரு ஸ்பெஷல் சலுகை மாதிரி. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஜிஎஸ்டி வந்த ஆரம்ப வருஷங்கள், அதாவது 2017-18, 2018-19, 2019-20, அப்புறம் 2020-21 ஆகிய நிதி ஆண்டுகளுக்கு மட்டும் ஒரு விலக்கு கொடுத்தாங்க. என்ன மாதிரியான விலக்கு? அந்த காலகட்டத்துல யாராவது ஐடிசிய தாமதமா கிளைம் பண்ணியிருந்தா அவங்க நவம்பர் 30, 2021 வரைக்கும் தாக்கல் செய்யப்படுற எந்த ஒரு ரிட்டர்ன்லயும் அதை எடுத்துக்கலான்னு அந்த திருத்தம் அனுமதிச்சது. ஓ, அப்போ இது ஒரு வகையான ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. ஜிஎஸ்டி புதுசு, சிஸ்டம் புரியல, டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருந்துச்சு. இதையெல்லாம் அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு இந்த சலுகையை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இது வரி செலுத்துபவர்கள் சந்திச்ச சிரமங்களை அரசாங்கம் உணர்ந்ததுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி சிபிஐசி ஒரு சர்க்குலரையும் வெளியிட்டது. சரி. அதனால கோர்ட்டோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த மனுதாரருக்கு பயனளிக்கிற ஒரு புதிய விதி இருக்கும்போது நாம ஏன் பழைய விதியோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை பத்தி விவாதிச்சு நேரத்தை வீணடிக்கணும்? இது ரொம்பவே ஒரு பிராக்டிக்கலான அப்ரோச். அப்போ இந்த புதிய சட்ட திருத்தத்தை வச்சு மனுதாரருக்கு என்ன தீர்வு கிடைச்சது? கோர்ட் நேரடியா இவருக்கு ஐடிசிய கொடுத்துடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்களா? நேரடி அப்படி சொல்லல. நீதிமன்றம் இதே மாதிரி இன்னொரு வழக்கு மேற்கோள் காட்டுச்சு. அது வினோத் உதய்புரி விருது இந்திய யூனியன் வழக்கு. அந்த கேஸ்லயும் இதே மாதிரி தீர்ப்பு வந்ததா? ஆமா, அந்த வழக்கிலும் இதே மாதிரி புதிய செக்ஷன் 16(5) கருத்தில் கொண்டு வழக்கை மறுபரிசீலனை செய்யும்படி கீழ் அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டது. அதே வழியை பின்பற்றி இந்த வழக்கிலும் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன நடந்தது? முதல்ல மேல்முறையீட்டு அதிகாரி இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டரை, அதாவது டிசம்பர் 29, 2023 தேதியிட்ட ஆர்டரை கோர்ட் ரத்து செஞ்சுட்டாங்க. ஓகே, பழைய ஆர்டர் கேன்சல். அப்புறம் இந்த வழக்க மறுபடியும் அதே மேல்முறையீட்டு அதிகாரிக்கு திருப்பி அனுப்புனாங்க. ஆனா இந்த முறை ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனோட. இந்த முறை இந்த வழக்க விசாரிக்கும் போது புதிதாக சேர்க்கப்பட்ட செக்ஷன் 16(5) மற்றும் அது தொடர்பான சிபிஐசி சர்க்குலரோட தாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒரு புதிய முடிவை எடுங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆக இது மனுதாரருக்கு ஒரு பெரிய வெற்றி தான். நேரடியா கிரெடிட் கிடைக்கலனாலும் அதை வாங்கறதுக்கான கதவை கோர்ட் திறந்து விட்டுருக்கு. விசாரணைக்கு ஏதாவது காலக்கெடு விதிச்சாங்களா? ஆமா, சம்பந்தப்பட்ட எல்லாரும் February 5, 2026 அன்னைக்கு மேல்முறையீட்டு அதிகாரி முன்னாடி ஆஜராகணும்னோ, அந்த அதிகாரி 4 மாசத்துக்குள்ள இந்த மேல்முறையீட்டை விசாரிச்சு முடிக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒருத்தர் ஐடிசி டெட்லைன் சட்டத்தையே எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். ஆனா கடைசியில அரசாங்கமே கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் அந்த போராட்டத்துக்கான தேவையே இல்லாம ஆக்கி அவருக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு சட்ட போராட்டத்தோட போக்கையே ஒரு சின்ன திருத்தம் எப்படி மாத்துதுங்கிறது தான். சட்டங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா, நாம சில சமயம் கோர்ட்ல நீண்ட சட்ட போராட்டம் நடத்துறதை விட சட்டத்துல வர்ற மாற்றங்களை உடனுக்குடன் கண்காணிப்பது ஒரு சிறந்த உத்தியா அமையும். நிச்சயமா. தீர்வு நீதிமன்றத்திலிருந்து வரதை விட சில சமயம் நாடாளுமன்றத்திலிருந்து கூட வரலாம். இது ஒரு அருமையான பார்வை. சரி, இந்த முழு விவாதமோ நம்ம நேயர்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை விட்டு செல்லுது. கேளுங்க. கடந்த கால பிழைகளை சரி செய்யறதுக்காக ஒரு சட்டத்துல திருத்தம் கொண்டு வரும்போது அது அந்த மூல சட்டம் ரொம்ப கடுமையாகவோ அல்லது நடைமுறைக்கு ஒவ்வாததாகவோ இருந்துச்சுன்னு அரசாங்கமே மறைமுகமா ஒப்புக்கொள்ற மாதிரி ஆகாதா? ஜிஎஸ்டி போன்ற ஒரு சிக்கலான வரி அமைப்புல சட்டங்களை உருவாக்கும் செயல்முறை எவ்வளவு சவாலானது என்பதை பற்றி இது நமக்கு என்ன சொல்கிறது? சிந்தித்து பாருங்கள். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687.